வணக்கம். இந்த காணொளியில் குரூப் 4 நியூ சிலபஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நேற்று ஈவினிங்கே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் நிறைய பேர் வந்து நிறைய சேனல் வீடியோஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. மெயினாக ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸ் வந்து ரொம்பவே கம்மி தான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது படிக்கிறதும் எளிமை தான். இன்னொன்று நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அவங்க ஜிஎஸ்லேயும் மேக்ஸ்லேயும் எதுவுமே மாற்றலை. இந்த சேஞ்சஸை எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா, நம்ம லாஸ்ட்டாக குரூப் 2 முடிச்சுட்டு வந்து ப்ரிலிம்ஸ் வந்து ரொம்ப கதறணும் இல்லையா? இங்கிலீஷ் மீடியத்துக்கு வந்து ரொம்ப எளிமையாக இருக்குது சிலபஸ்ஸு. அவங்க வந்து நியூ புக்கு வந்து 6th-லேருந்து 10th படித்தாவே போதுமானது. ஆனால் நாங்கள் வந்து ஓல்டு புக்கு படிக்கணும், சிறப்பு தமிழ் படிக்கணும், புது புக்கு படிக்கணும் அப்படின்ட்டு கதறணும் இல்லையா? அந்த கதறலுடைய வெளிப்பாடு தான் இந்த சிலபஸ் சேஞ்சஸ்ஸு. இன்னொன்று என்னென்னா, நம்மளுக்கு வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி சொல்லப்போனால் இப்போ குறைச்சிருக்காங்க. நம்ம வந்து சந்தோஷம் தான் படணும், யாருமே வந்து பயப்பட வேணாம். இன்னொன்று என்னென்னா, எல்லாருக்குமே சிலபஸ் சேஞ்சஸ் ஆனதுமே நம்மளுக்கு வந்து அதிர்ச்சியாக இருக்கும். இப்போ தான் ஒரு பிளானை போட்டு இது பேஸ் பண்ணி நம்ம படித்து முடிப்போம், அடுத்து வந்து எக்ஸாமில் பாஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். இப்போ சேஞ்சஸ் வந்ததுமே என்ன ஒரு இஷ்யூன்னா, நம்ம வந்து இப்போது சிலபஸ் ஃபுல்லாகவே இலக்கணத்துக்கு வந்து தமிழில் முக்கியத்துவம் கொடுத்துட்டாங்க. ஆனால் ஜிஎஸ் மேக்ஸ் மட்டும் தெளிவாக பார்த்துக்கோங்க, அதில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. நீங்கள் வந்து ஜிஎஸ் மேக்ஸ் ஆல்ரெடி நம்ம என்ன படிக்கணுமோ அதுதான் படிக்கணும். இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ப்ளஸ் பாயிண்ட் தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் சேஞ்சஸில் வந்து நம்மளுக்கு எல்லாமே ப்ளஸ் பாயிண்ட்டு தான். ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, இலக்கணத்துக்கு வந்து நிறைய முக்கியத்துவம் கொடுத்ததால நம்ம நிறைய வந்து அந்த நம்ம புத்தகத்துக்கு இலக்கண பகுதி முடிஞ்ச பிறகு பின்னாடி புக் பேக்கில் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா? இந்த காம்ப்ரிஹென்ஷன் மாதிரி ஒரு பேரா கொடுத்துட்டு அது கீழேயே கொஷின்ஸ் எல்லாம் கூட இருக்கும். அது போலலாம் நம்மளுக்கு வரும்ன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. முழுக்க நான் சொல்கிறேன், ஒன்று மட்டும் மைண்டில் வந்து பதிச்சுக்கோங்க, மைண்டில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. புது சிலபஸ் நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளஸ் பாயிண்ட்டு தான். இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, அவங்களே பிரித்து கொடுத்துட்டாங்க. சயின்ஸ் என்ன நான் 5 கேள்வி தான் கேட்பேன், ஜாகிரஃபி என்ன 5 தான் கேட்பேன் அப்படின்ட்டு. அதுவுமே ஒரு நல்ல விஷயம். நம்மளுக்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்து இப்போ நானே பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபியில் வந்து 10th புக்கில் மட்டும்தான் லெசன்ஸ் போட்டிருப்பேன். நிறைய பேர் வந்து 6th-லேருந்து 9th வரைக்கும் கவர் பண்ணாமல் இருக்கீங்க, போடுங்கன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி அதிலேருந்து மார்க்ஸ் வராது, அதனால தான் நான் போடலை. சேம் டைம் வந்து 1 or கொஷின், ஒரு கொஷின் வரலாம், இல்லை 2 கொஷின் வரலாம். ஸோ அது வந்து நம்ம வந்து ஆணித்தனமாக நானே இப்போ வந்து என் சேனலில் வந்து அது சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா, ஜாகிரஃபின்றது கொடுத்துருக்காங்க. இந்த உயிர்கோளம் அதனுடைய உட்பிரிவுகள் பற்றி எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் டெப்த்தாக வந்து பார்த்திங்கன்னா 9th இருக்கும். அதெல்லாம் நம்ம படிக்கணும்னா படிக்கவே தேவையில்லை. இப்போ இவங்க வந்து ஜாகிரஃபியில் 5 கேள்வி தான் கொடுத்துருக்காங்கன்றப்போ நம்ம 10th ஒரு 7 லெசன் வந்து கொடுத்துருப்பாங்க. அது படித்தாவே போதுமானது. அது படித்தாவே 3-4 கொஷின் வந்து எடுத்துடலாம். அதுக்கப்புறம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து புவியியல் சார்ந்தது என்ன இருக்குன்றதை பார்க்க சொல்லியிருக்காங்க. இன்னொன்று வந்து பார்த்துக்கோங்க, நம்ம ஜிஎஸ்ல வந்து 10 யூனிட்டை வந்து 7 யூனிட்டை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. அந்த 7 யூனிட் எப்படி கம்மியாச்சுன்னா, கரண்ட் அஃபேர்ஸ்ன்ற ஒரு யூனிட் முன்னாடி தனியாக கொடுத்துருந்தாங்க இல்லையா? இப்போ வந்து அதை வந்து சயின்ஸு வர்றப்போ சயின்ஸோடு வந்து சேர்த்துட்டாங்க. புவியியல் சார்ந்த கரண்ட் அஃபேரும், பாலிட்டி சார்ந்த கரண்ட் அஃபேரும், தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேட்டர்ன்றப்போ தமிழ்நாடு சார்ந்த கரண்ட் அஃபேர் சேர்த்துட்டாங்க. ஹிஸ்ட்ரின்றது ஆல்ரெடி ஒரு முடிந்த விஷயம்ன்றதால ஹிஸ்ட்ரியில் மட்டும் நம்மளுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து வராது. அதுக்கப்புறம் மேக்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் 10 கொஷின், ரீசனிங் வந்து ஆப்டிடியூட் 15 கொஷின், ரீசனிங் வந்து 10 கொஷின் கேட்பாங்கன்ட்டு தெளிவாக சொல்லிட்டாங்க. அதனால் நம்மளுக்கு இந்த சிலபஸ் சேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க ப்ளஸ்ஸு தான், நெகட்டிவ் கிடையவே கிடையாது. நம்ம வந்து தமிழ் வந்து ஊறுப்பட்டதை படிச்சிருப்போம் இல்லையா? இப்போ வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எதெல்லாம் இதுக்கப்புறம் நம்ம ரிவைஸ் பண்ண தேவையில்லை. நிறைய வந்து நம்ம படிச்சிருப்போம். இப்போ வந்து அது ஃபுல்லாக கம்மி பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்து நம்ம ஒமிட் பண்ணிவிட்டு எது வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும், எது வந்து நம்ம படித்ததை ரிவைஸ் பண்ணணும்ன்ற வேலையை மட்டும்தான் நம்ம தமிழை பொறுத்த வரைக்கும் பார்க்கணும். ஜிஎஸும் மேக்ஸும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆல்ரெடி என்ன இருந்ததோ அது அப்படியே தான் நம்ம படிக்க போகிறோம். இன்னொன்று என்னன்னா, எதுக்கு வந்து வெயிட்டேஜ் இருக்குன்றதை நம்மளுக்கு தெளிவாக அவங்களே கொடுத்ததால நம்ம முக்கியமாக எந்த யூனிட்டுக்கு நிறைய ஸ்கோர் வருதோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டில் வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டில் வந்து பாருங்கள், சயின்ஸ் கொடுத்துருக்காங்க. 5 கேள்விகள் மட்டும்தான் கேட்போன்னு சொல்லியிருக்காங்க.
அடிஷ்னலாக பழைய சிலபஸில் என்ன இருந்ததோ அது அப்படியே டிக்டோ அப்படியே கொடுத்துருக்காங்க. அடிஷ்னலாக இதில் சேர்ந்தது என்னன்னா அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் அண்மை கால கண்டுபிடிப்புகள், நடப்பு நிகழ்வுகள், கரண்ட் அஃபேர்ஸ் வந்து சயின்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது வந்தால் அதை நம்ம வந்து பார்த்துக்கணும். புவியியல்லையும் வந்து 5 கேள்விகள், பழைய சிலபஸ் என்னவோ அது அப்படியே தான் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடிஷ்னலாக சேர்த்தது அந்த ஹைலைட் பண்ணியிருக்காங்க இல்லையா, புவியியல் அடையாளங்கள், நடப்பு நிகழ்வுகள், அது மட்டும் அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஹிஸ்ட்ரியும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த யூனிட் 4 and 7 நம்ம ஹிஸ்ட்ரி வந்து பழைய சிலபஸில் வந்து யூனிட் 4லையும் ஐஎன்எம் வந்து யூனிட் 7லையும் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த யூனிட் 4ம் 7ம் வந்து ரெண்டுமே வந்து மெர்ஜ் பண்ணிட்டாங்க, சேர்த்துட்டு அடிஷ்னலாக இதில் யாரை பற்றி ஆட் பண்ணியிருக்காங்கன்னா தந்தை பெரியார் பற்றியும் ரவீந்திரநாத் தாகூர் மட்டும் வந்து இதில் சேர்த்துருக்காங்க. நம்மளுக்கு தமிழில் வந்து பாரதியார் வந்து கட் பண்ணியிருப்பாங்க. தந்தை பெரியாருக்கு முன்னாடி பாருங்க வ.உ. சிதம்பரனார், அவருக்கு முன்னாடி பாரதியார் வந்து இங்கே ஹிஸ்ட்ரியில் வந்து வந்துடுறாரு. அது வந்து பார்த்துக்கோங்க. தமிழில் வந்து பாரதியார் பேரே கட் பண்ணியிருப்பாங்க, பட் அது எங்கே இருக்கு, நம்மளுக்கு ஹிஸ்ட்ரியில் கொண்டு வந்துட்டாங்க. அவர் பாரதியார் இல்லாமல் நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமே கிடையாது. அடுத்து வந்து பாருங்க இந்திய ஆட்சியல் பாலிட்டி. ஸோ இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸும் ஜாகிரஃபியும் வந்து நீங்கள் கடைசியில் வந்து படிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா அதுக்கு வெயிட்டேஜ் கம்மின்றதால இந்திய வரலாறும் பண்பாடுக்கும் 10 கேள்விகள் வந்து கேட்பாங்க. நம்ம குரூப் 4 எக்ஸாமே எழுதினப்போ ஐஎன்எம் தனி யூனிட்டாக படிச்சிருப்போம். பட் அதுலேருந்து கொஷின் 1 or 2 தான் வந்த மாதிரி இருக்கும். வரலன்னு புலம்புவோம் இல்லையா, இதுக்கப்புறம் அது புலம்பல் கூட வேண்டாம். ஏன்னா ஹிஸ்ட்ரியோடு சேர்த்துட்டாங்க, 10 கேள்வி வந்து வரும். அடுத்து வந்து பாலிட்டியும் சேம் டிட்டோ, பழைய சிலபஸ் என்னவோ அதுவே தான் கொடுத்துருக்காங்க. அடிஷ்னலாக என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னா தமிழ்நாடு மற்றும் இந்தியாவின் அரசியல் கட்சிகள் மற்றும் ஆட்சியல் முறைகள், நடப்பு நிகழ்வுகள். நம்ம கடைசியாக குரூப் 4 எக்ஸாமில் கூட கட்சிகளை பற்றி கேட்டிருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய சின்னம் அதை பற்றி எல்லாம் கேட்டிருப்பாங்க. நம்மளுக்கு சிலபஸில் எல்லாம் நம்மளுக்கு தெரியவும் செய்யாது. இப்போ நீங்கள் உங்களுக்கு அந்த குழப்பமும் வேண்டாம், நாங்கள் சிலபஸில் கட்சிகள் பற்றி கொண்டு வந்துட்டோம்னுட்டு அதை கொண்டு வந்திருக்காங்க. இது மட்டும்தான் அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்காங்க. பாலிட்டிக்கு 15 கேள்விகள். ஸோ நம்ம இதுக்கு முக்கியத்துவம் வந்து கொடுக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் 20 கேள்விகளுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்கனாமிக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, பழைய சிலபஸில் வந்து யூனிட் 6 வந்து எக்கனாமிக்ஸ் பற்றியும் யூனிட் 9 வந்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பற்றி வந்து கொடுத்துருந்தாங்க இல்லையா, அது அப்படியே கிளப் பண்ணிட்டாங்கங்க. அந்த 2 யூனிட்டையும் வந்து மெர்ஜ் பண்ணி ஒரே யூனிட்டாக வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம வந்து அங்கே 10 யூனிட்ன்றது இங்கே வந்து 2 யூனிட்டாக மெர்ஜ் பண்ணிட்டாங்க. அந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஒன்றை வந்து அந்த ஒரு யூனிட்டை எடுத்துட்டு எல்லா இதுவோடையும் வந்து சேர்த்துட்டாங்க. பாலிட்டின்னா பாலிட்டி ரிலேட்டடாக கரண்ட் அஃபேர் படிக்கணும், எக்கனாமிக்ஸ்னா எக்கனாமிக் ரிலேட்டட் படிக்கணும், சயின்ஸ்னா சயின்ஸ் ரிலேட்டடாக கரண்ட் அஃபேர் படிக்கணும்னுட்டு அந்தந்த யூனிட்டோட அந்த ஒரு யூனிட்டை தூக்கிட்டு இப்படி கிளப் பண்ணி விட்டாங்க. இதில் அடிஷ்னலாக புதுசாக சேர்த்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா நலன்சார் அரசு திட்டங்கள், தற்போதைய சமூக பொருளாதார பிரச்சனைகள், நடப்பு நிகழ்வுகள். இப்போவே வந்து நம்ம தமிழ்நாட்டில் புதுசாக ஏதாவது திட்டங்கள் கொண்டு வந்தால் என்னென்ன நம்ம ஆல்ரெடி படிச்சுட்டு தான் இருக்கோம், அது அப்படியே அடிஷ்னலாக நம்ம படிச்சுக்க வேண்டியது தான். அதிலிருந்து வரும்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான யூனிட். 20 கேள்விகள் வந்து கேட்குறாங்க. அடுத்து வந்து பாருங்க தமிழ்நாட்டில் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் 20 கேள்விகள் வந்து கேட்குறாங்க. இது அப்படியே தாங்க வந்திருக்கு, ஒரு சேஞ்சஸும் பண்ணலை. நம்ம பழைய சிலபஸில் என்ன இருந்ததோ அது அப்படியே வருது, நம்ம அதை அப்படியே படிச்சுக்க வேண்டியதுதான். சேம் டைம் மேக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அதே தான். என்னன்னா இங்கே வந்து ஆப்டிடியூடுன்னுட்டு 15 கேள்விகள், ரீசனிங்ன்ட்டு 10 கேள்விகள்ன்றதை பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம ரீசனிங்க்கும் வந்து முக்கியத்துவம் வந்து கொடுக்கணும். ரீசனிங் வந்து இதுக்கு முன்னாடி 3 கேள்வி கேட்பாங்க, 4 கேள்வி அப்படின்னு இருந்தது இல்லையா, அப்போ 10 கேள்வி வரும்ன்றப்போ அதுவும் வந்து நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். அடுத்து வந்து தமிழும் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே நம்ம நிறைய படிச்சிருப்போம். என்னன்னா நம்ம ஏற்கனவே ரொம்ப நிறைய படிச்சுட்டோம். அது ஃபுல்லாக கம்மி பண்ணியிருக்காங்க. அந்த கம்மி பண்ண ஒரே ரீசன் நம்ம கதறணும் இல்லையா, இங்கிலீஷ் மீடியத்துக்கு மட்டும் கம்மியாக இருக்குது சிலபஸை, அவங்க ஸ்கோர் பண்ணிடுறாங்க. எங்களுக்கு நிறைய இருக்குது, பழசு படிக்கணும், புதுசு படிக்கணும், சிறப்பு தமிழ் படிக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் அவங்களுக்கு என்ன இங்கிலீஷில் வந்து அவங்களுக்கு எப்படி கேட்குறாங்களோ அவங்கள மாதிரி இங்கிலீஷ் மீடியத்துக்கு எப்படி சிலபஸ் இருந்ததோ அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கிராமர் தான். 85 கொஷின் வந்து கிராமர் தான் ப்ளே பண்ணுது. 15 கொஷின் மட்டும் கீழே கடைசி அழகு வந்து பாருங்கள்.
இந்த அழகு 7ல் வந்து 15 கேள்வி மட்டும் வந்து நம்ம வந்து எது சம்மந்தமாக இருக்கும், தமிழ் அறிஞர்கள், தமிழ் தொண்டு, இலக்கியம் சார்ந்து இருக்கும். அதுவும் குறிப்பு அன்னிட்டு கீழே என்ன கொடுத்துட்டாங்க, அழகு 7 அழகு 7க்கான பாடத்திட்டம் 10ஆம் வகுப்பு வரைக்கும் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம +1 +2 வந்து படிக்க தேவையில்லை, சிறப்பு தமிழ் புக்கும் படிக்க தேவையில்லை. ஸோ ஃபஸ்ட்டு யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா அழகு 1ல் வந்து இலக்கணம் வந்து 15 கேள்விகளுங்க. நம்ம ஆல்ரெடி வந்து இலக்கணம் 30 கேள்விகள் 35 கேள்விகள் வரும்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. இது எல்லாமே நம்ம படித்தது தாங்க. நம்ம தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, நிறைய படிச்சிருப்போம் இல்லையா. இதுக்கப்புறம் எதெல்லாம் நம்ம படிக்கக்கூடாது, எதெல்லாம் ரிவைஸ் பண்ண தேவையில்லைன்றதை வந்து நம்ம பார்க்கணும். இன்னொன்று என்னன்னா, அந்த புக்குக்கு பின்னாடி இலக்கண பகுதிக்கு பின்னாடி நிறைய பயிற்சிகள் வந்து தமிழ் புத்தகத்தில் வந்து கொடுத்துருப்பாங்க. அது வந்து பார்க்கணும். இலக்கணம் சார்ந்த டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா பழைய புத்தகத்தில் வந்து ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாமே வந்து பார்க்கணும். தமிழ் வந்து முழுக்க முழுக்க மக்கப் பண்ணுற கான்செப்ட் போய் புரிஞ்சுட்டு அட்டன் பண்ணுற கான்செப்டை வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இது வந்து ப்ளஸ் பாயிண்ட்டு தான். இன்னொன்று வந்து நிறைய பேர் நினைப்பீங்க, நான் வந்து இவ்வளோ நாள் படித்தேன், கஷ்டப்பட்டு படித்தேன், இப்போ புதுசாக வர்றவங்க ஈஸியாக இதை படிச்சிருவாங்க அப்படின்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக கிடையாதுங்க. புதுசாக வர்றவங்க இதுக்கப்புறம் வந்து அவங்க விழுந்து எழுந்து தான் ஒவ்வொன்றா கற்றுக்கணும். நம்மளுக்கே வந்து தெரியணும், பிரித்து எழுதுறது எப்படி, சேர்த்து எழுதுறது எப்படி எண்ணிட்டு நம்மளுக்கு ரூல்ஸ் எல்லாம் தெரியும். சந்திப்பில் என்ன வல்லினம் மிகும் மிகா இடங்கள் வந்து தெரியணும், அதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். குரில் நெடிலன்னா என்னன்னு தெரியும். லகர வேறுபாடுகள் எல்லாம் நம்ம படிச்சிருப்போம். இந்த இந்த நகர வேறுபாடு வார்த்தைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பழைய புத்தகத்தில் இலக்கணத்துக்கு பின்னாடி வந்து கொடுத்துருப்பாங்க. நிறைய டீட்டெயில் வந்து பழைய புத்தகத்தில் வந்து இருக்கும். நம்ம படிக்க வேண்டியது மெயினாக என்னன்னு பார்த்தீங்கன்னா இலக்கணம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்கணுங்க. அப்புறமா நீங்கள் மேக்சிமம் இலக்கணத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் வருதுன்னா பழைய புத்தகத்தில் நீங்கள் 6th to 10th அந்த இலக்கண பகுதி முடித்த பிறகு நிறைய அவங்க இந்த மரபு சொற்கள், வேர் சொற்கள், அது எல்லாமே நிறைய கொடுத்துருப்பாங்க. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம நாலடியார், செய்யுள், பாடல் வரிகள் எல்லாம் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சுட்டு இருந்தோம் இல்லையா. அது எல்லாமே வந்து இந்த நியூ சிலபஸை பேஸ் பண்ணி வரும்போது கம்மியாகும். முழுக்க பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இலக்கணம் ஃபஸ்ட்டு பகுதியில் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதுதான் வந்து இங்கே பிரித்து கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே நம்ம படித்தது தான். அடிஷ்னலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதலெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். இந்த கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னுட்டு அவங்க எக்ஸாம்பிளே கொடுத்துருக்காங்க பாருங்க. பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல் சிறப்பு, பிராக்கெட்டில் வந்து பயிலுதல் எழுதுதல்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து இங்கே தான் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு ப்ராக்டிஸ் வேணும். ஏன் அப்படின்னா கல்வி நம்ம டக்குன்னிட்டு வந்து எழுதுதல் அப்படின்னும் போட்டுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஆனால் வந்து நம்ம பயிலுதல் தான் முக்கியம் அப்படின்றது கொஞ்சம் நுணுக்கமாக வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். இது இப்போ என்னன்னா இதில் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா சிலபஸ் வந்து எளிமை தான், படிக்கிறதும் எளிமை தான். ஆனால் இந்த ரொம்ப ஈஸியாக கேட்குற விஷயத்துல தான் வந்து தவறுகள் வந்து அதிகமாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ப்ராக்டிஸ் மட்டும்தான் ஒரே ஒரு தீர்வு. அது வந்து நம்ம பார்த்துக்கணும். ஸோ அவங்களே வந்து எக்ஸாம்பிளும் கொடுத்துட்டாங்க. ஊடகம் பண்ணால் நம்ம என்ன பண்ணுவோம், செய்தியிலையும் வரும். ஊடகம்னா செய்தின்றது ஒரு ஊடகம் வரும். பட் இதில் வந்து எதை மீன் பண்ணது, தகவல் தொடர்பு சாதனம் தான் வந்து ஊடகம் வந்து ஒரு தகவல் தொடர்பு சாதனம் பண்ணுறது தான் ஆன்சராக வந்து வரும். ஸோ அதெல்லாம் கேட்டிருக்காங்க. அடுத்து புதுச்சேரியை வந்து மருவி வழங்குறோம் இல்லையா, புதுவை, மன்னார்குடியை வந்து மண்ணை, இப்படியெல்லாம் குறிப்பிட்டு வழங்குறோம் இல்லையா. இதெல்லாம் வந்து அந்த புக்குக்கு பின்னாடி வந்து ப்ராக்டிஸ் எக்ஸசைஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து தமிழ் புத்தகத்திலேயே வந்து இதெல்லாம் வந்து இருக்கும். அடுத்து வந்து பேச்சு வழக்கு தொடர்பில் உள்ள பிழை திருத்தம், இதுவும் ரொம்ப முக்கியங்க. நம்ம வந்து நார்மலாக எக்ஸாமில் போய் உக்காரும் போது பேச்சு வழக்கு தான் நம்மளுக்கு சரி என்ற மாதிரி தோணும். அது வந்து நம்ம இலக்கிய அதாவது எழுத்து இதில் வந்து எப்படி எழுதுவோமோ அதை தான் வந்து பார்த்து எழுதணும். சிலபஸ் ஈஸி தான், படிக்கிறதும் ஈஸி தான். பட் ஈஸியாக இருக்கிற இடத்துல தவறுகள் வந்து அதிகமாக டக்குன்னு பண்ணிடுவோம். ஏன்னா வந்து இது கரெக்டாக அது கரெக்டான்ற மாதிரி தோணும். பட் அதுக்கு ப்ராக்டிஸ் வேணும், அது மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்து உயர்திணை, அக்ரிணை, இது எல்லாமே நம்மளுக்கு படிச்சது தாங்க, நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சது தான். அதனால் வந்து யாருமே ஐயோ சிலபஸ் மாற்றிட்டாங்களே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. சிலபஸை பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. புது புக்கு வந்து இலக்கணம் ஃபுல்லாக படிங்க.
இலக்கணம் உங்களுக்கு புது புக்கில் இல்லாத பட்சத்தில் பழைய புக்கில் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த இலக்கண ரூல்ஸ் எல்லாம் வந்து தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. அது படிச்சிங்கன்னாவே போதுமானது. ஸோ நம்ம இதுக்கப்புறம் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா இலக்கணத்துக்கு தான் வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். மக்கப் பண்ண தேவையில்லை. நிறைய ஷார்ட்கட் எல்லாம் நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா, நானே நிறைய ஷார்ட்கட், அந்த ஷார்ட்கட்டும் வந்து இதுக்கப்புறம் தேவைப்படாது. புரிதல் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழை பொறுத்த வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டாதான் வந்து நல்ல ஸ்கோரு பண்ண முடியும். அடுத்து கலை சொற்கள் வந்து பாருங்க 10 கேள்விகள் கேட்பாங்களாம். ஸோ கலை சொற்கள் அவங்களே எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க பாருங்க. சர்ச் இன்ஜின் அப்படின்னு கேட்டாங்கன்னா தமிழ் அதுக்கு என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். இது சம்பந்தமா வந்து ஒரு 10 கேள்விகளாம். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு கொஷின் வர்றதே பெரிய விஷயம், 1 2 வர்றதே பெரிய விஷயம், இதுக்கப்புறம் 10 கேள்விகள் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து வாசித்தல் புரிந்து கொள்ளுதல் திறன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு. ஸோ நம்ம காமராசர் ஐயா படிக்கிறப்ப கூட காமராசருக்கு வீட்டை தேடி 2 குழந்தைங்க வந்தாங்க, படிக்க வந்து பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸ் கட்டணுன்ட்டு பணம் கொடுத்தாங்க, ரசீதை கொண்டு வந்தாங்க அப்படின்ட்டு கீழே வந்து ஒரு 5-6 கொஷின் இருக்கும் இல்லையா, அந்த கொஷினை வந்து படித்து அந்த பேராகிராஃப்ல இருந்து ஆன்சர் எழுதுவோம். அது போல் வந்து கேட்கப்படும்ன்றதை சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து எளிய மொழிபெயர்ப்பு 5 கேள்விகள். ஃபர்ஸ்ட்ல வந்து இங்கே என்ன பார்த்தோம், கலை சொற்கள்ன்றது ஆங்கிலத்தில் கொடுத்துருவாங்க, தமிழில் வந்து எழுதணும். அதே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல வந்து சர்ச் இன்ஜின் அப்படின்னா தேடுபொறி, வலசைன்னா மைக்ரேஷன், தமிழில் கொடுத்துருவாங்க, நம்ம ஆங்கிலத்தில் எழுதணும். இது அப்படியே ஆப்போசிட், ஆங்கிலத்தில் கொடுத்துருவாங்க, தமிழில் என்ன வரும்ன்றதை இந்த எளிய மொழிபெயர்ப்பில் வந்து எழுதணும். இந்த யூனிட் 7க்கு தாங்க நம்ம கொஞ்சம் மெனக்கிடணும். இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இலக்கணத்தை வந்து எப்படி வந்து நம்ம ஒரு பிரித்து எழுதணும்னா ஒரு ரூல்ஸ் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி சந்திப்பு என்ன வல்லினம் மிகும் இடங்கள் மிகா இடங்கள் எல்லாம் தெரியணும். அதை பேஸ் பண்ணி புரிஞ்சுட்டு எழுதுவோம். இந்த தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் மட்டும் நம்ம படிக்கணும். அதுவும் இது வந்து அந்த குறிப்பு நோட்டுன்னு போட்டு கொடுத்ததால 10th இருக்கிற டீட்டெயிலை வந்து நம்ம தெளிவாக வந்து படிச்சுக்கிட்டா போதுமானது. ஸோ அவங்களே வந்து கொடுத்துட்டாங்க, நம்ம மறுபடியும் அதுலேருந்து கேட்போமா இதுலேருந்து கேட்போமான்ற டவுட் வரக்கூடாதுன்னுட்டு குறிப்புன்னு போட்டு அழகு 7க்கான பாடத்திட்டம் 10ஆம் வகுப்பு வரையிலான பாட புத்தகங்களை அடிப்படையாக கொண்டது அப்படின்றத கொடுத்துட்டாங்க. அப்போ 10th வரைக்கும் இருக்கிற டீட்டெயிலை வந்து நம்ம தெளிவாக பயன்படுத்திக்கிட்டா போதும். அடுத்து இன்னொன்று என்னென்னா திருக்குறள் வந்து பாருங்க, முன்னாடி வந்து 25 அதிகாரங்கள் கொடுத்துருந்தாங்க, சம்திங் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 20 அதிகாரங்கள் மட்டும் வந்து படித்தா போதுமானது. இந்த 20 அதிகாரங்கள்ல நிறைய குறள் வந்து நம்ம ஆல்ரெடி படிச்ச அதிகாரம் தான். ஒழுக்க உடைமை, ஊக்கமுடைமை இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி படிச்ச அதிகாரங்கள் தான். கல்வியை பத்தி படிச்சிருப்போம், கூட ஒழுக்கத்தை பத்தி படிச்சிருப்போம், அதெல்லாம் வந்து நிறையவே நம்ம படிச்சது இருக்கு. அதனால யாருமே ஐயோ கஷ்டம்லாம் இல்லை, உண்மையாகவே சிலபஸை கம்மி பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ப்ளஸ் பாயிண்ட்டு தான். என்ன ஒரே விஷயம்னா இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு பிளான் இருக்கும்ல, இப்படி தான் படிக்கணும், படித்தோம்னா அடுத்த எக்ஸாம்குள்ளே முடிச்சுட்டு பாஸ் பண்ணிடுவோன்றது. இதில் வந்து ஒரு கொஞ்சம் தடுமாற்றம் வந்திருக்கு. எது ஒமிட் பண்ணணுன்றதை மட்டும் நம்ம பார்த்துக்கணும். அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் பார்ப்போம். இப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னா ஜிஎஸ்ஸும் மேக்ஸு எதுவுமே மாற்றலை, நீங்கள் தாராளமாக வந்து ஜிஎஸ்ஸு மேக்ஸு வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். சேம் டைம் வந்து டிஎன்பிஎஸ்சி கிட்டே இருந்து மாடல் கொஷின் பேப்பரும் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது வந்துச்சுன்னா இன்னும் நம்மளுக்கு வந்து டீட்டெயில்டாக என்ன சொல்ல வர்றாங்க, எதுலேருந்து எப்படி கேட்பாங்க தமிழ்ன்றதை மட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ஜிஎஸ் மேக்ஸ் எதுவுமே மாறலை. உங்களுக்கு தமிழ் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னா ஒரு 2-3 days வெயிட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் அந்த மாடல் ப்ளூ பிரிண்ட் கொஷின் பேப்பர் வந்து வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் அது வரைக்கும் ஜிஎஸும் மேக்ஸும் படிக்கலாம். இன்னொன்று என்னன்னா, புதுசாக படிக்கிறவங்களுக்கு இது படிக்கிறது ஈஸியாக இருக்குமா அப்படின்னு நினைப்பீங்க. ஆக்சுவலி கிடையாதுங்க. அவங்க புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க இதுக்கப்புறம் தான் வந்து ஜிஎஸ் எல்லாமே படிக்கணும், ஹிஸ்ட்ரி படிக்கணும், பாலிட்டி படிக்கணும், ஆப்டிடியூட் எல்லாமே பார்க்கணும், தமிழும் வந்து இலக்கணம் முதல் கொண்டு எல்லாமே புதுசாக தான் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எப்பவுமே படித்தது கைவிடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து அது எப்பவுமே பிலீவ் பண்ணுங்க. நம்ம ஆல்ரெடி நிறைய படிச்சிருக்கோம். அதனால புது ஸ்டூடெண்ட்டுக்கு இது வந்து சாதகமா, பழைய ஸ்டூடெண்ட்டுக்கு சாதகமான்றதை நம்ம ஒப்பிடுறதை விட்டுட்டு இது நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம்தான். இதுக்கப்புறம் நிறைய படிச்சுட்டு இருப்போம் இல்லையா தமிழ், அதை வந்து கம்மி பண்ணியிருப்பாங்க. ஸோ பாசிட்டிவாக எடுத்துட்டு நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணுங்க. அடுத்து குரூப் 2A ப்ரிலிம்ஸ்க்கான சிலபஸும் வந்து மாற்றிருக்காங்க, அதை பற்றி வந்து பார்த்துருவோம். ஸோ இந்த ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் முதல்நிலை தேர்வு
தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா 2A பணிகள் வந்து பார்த்தீங்கன்னா சேம் தமிழ் வந்து மாறாத அப்படியே தான் வரும். பட் வந்து ஜிஎஸ்ல மட்டும் ஒரு சில அடிஷ்னல் டாபிக்ஸை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதை மட்டும் ஹைலைட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. பட் கேள்விகள் அந்த சயின்ஸ்னா எவ்வளோ கேள்வி கேட்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா குரூப் 4க்கு, அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இன்னொன்று என்னன்னா, நீங்கள் குரூப் 4 வந்து தெளிவாக படிச்சிட்டீங்க அப்படின்னா குரூப் 2க்கு அந்த டாப்பிக்கை வச்சே நீங்கள் ப்ரிலிம்ஸை வந்து கிளியர் பண்ணிடலாம். அதுதான் வந்து உண்மையும் கூட. நீங்கள் இதில் இருக்கக்கூடிய அடிஷ்னல் டாப்பிக்கை நீங்கள் படிக்கலன்ற பட்சத்தில் நீங்கள் குரூப் 4க்கான சிலபஸே வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிட்டீங்கன்னாவே போதுமானது. குரூப் 2A ப்ரிலிம்ஸை வந்து எளிமையாகவே பாஸ் பண்ணிடலாம். ஸோ இதில் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அது மட்டும்தான் வந்து புதுசாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. மீதி எல்லாமே வந்து அங்கே என்ன இருக்கோ அதே தான். ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4க்கு வந்து விஜயநகர மற்றும் பாமினி அரசுகளின் காலம் வந்து இருக்காது சிலபஸில். இங்கே வந்து அது வந்து இருக்கும். பாலிட்டி வந்து சுத்தமாக எந்த சேஞ்சஸுமே இல்லை, அது அப்படியே வருது. சேம் டைம் வந்து அந்த டாப்பிக்கான கொஷின்ஸ் எத்தனை கேட்பாங்கன்றது சேம் தான். எக்கனாமிக்ஸில் வந்து நிதி கொள்கை மற்றும் பணவியல் கொள்கை அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டின் மனித வள மேம்பாட்டு குறியீடுகளும் அவற்றின் தேசிய மற்றும் பிற மாநிலங்களுக்கான குறியீடுகளோட ஒப்பீட்டும் வந்து அதெல்லாம் வந்து ஒரு சிலதை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து அந்த இதில் வந்து யூனிட் 6 வந்து பாருங்கள். ஸோ ஹைலைட் பண்ணது மட்டும் அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்காங்க. அதை மட்டும் ஜஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. 19 மற்றும் 20ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டின் சமூக அரசியல் இயக்கங்கள், நம்ம எவ்வளோ வாட்டி இதை படிச்சிருப்போம், இதை நம்ம படித்தது தான். அங்கே வந்து கொடுக்கல, பட் இதிலேருந்து கேள்விகள் கேட்க வாய்ப்புகள் அதிகம். ஸோ நீங்கள் ஜிஎஸ்ஸு மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆல்ரெடி என்னென்ன படிச்சுட்டு இருந்தீங்களோ குரூப் 4 அப்படின்ட்டு அது எல்லாமே அப்படியே படிங்க. எதுவுமே வந்து நீங்கள் ஒமிட் பண்ண வேண்டாம், அது படித்தாவே போதுமானது. நம்ம தமிழ் மட்டும்தான் வந்து கொஞ்சம் எது நம்ம ஆல்ரெடி எல்லாமே படிச்சிருக்கோம், அதை ஒமிட் பண்ணணும். எதெல்லாம் இதுக்கப்புறம் படிக்க தேவையில்லைன்றதை மட்டும் ஒமிட் பண்ணால் போதுமானது. ஸோ இதில் ஹைலைட் பண்ணுறது மட்டும்தாங்க ஜிஎஸ்க்கு அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி தமிழ் மேக்ஸ் எல்லாமே சேம் அப்படியே தான் வருது. ஸோ இது மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டா போதுமானது. முடிஞ்ச அளவுக்கு வந்து ரெண்டுமே இந்த 2A ப்ரிலிம்ஸ் நியூ சிலபஸும் குரூப் 4க்கான சிலபஸும் வந்து பிரிண்ட் அவுட் போட்டு கையில் வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு தமிழில் என்ன படிக்கணுன்றது ஒரே குழப்பமாக இருக்கிற பட்சத்தில் ஜிஎஸும் மேக்ஸும் படிங்க. தமிழன் வரும்போது இலக்கணத்துக்கு பின்னாடி பயிற்சிகள் நிறைய இருக்கும். அது ஃபுல்லாக பழைய புக்காக இருந்தாலும் சரி, புது புக்கு ஃபர்ஸ்ட்ல புது புக்குக்கு முக்கியத்துவம் கொடுங்க. புதிய புக்கு முடிஞ்ச பிறகு நீங்கள் பழைய புக்கில் இலக்கணத்துக்கு அந்த பயிற்சிகள் இருக்கும், எக்ஸசைஸ் இருக்கும். அந்த இலக்கணம் அந்த நம்ம செய்யுள், உரைநடை, துணைப்பாடம் எல்லாம் முடித்த பிறகு இலக்கணம் பழைய புக்கும் புது புக்குலையும் இலக்கணம், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் வந்து நம்ம முழுக்க வந்து நம்ம கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். சேம் டைம் வந்து ரொம்பவே எளிமையான சிலபஸ். இது வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ் தான், யாரும் வந்து இது நெகட்டிவாக எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம என்ன படிக்கக்கூடாது, நம்ம படிக்கிற விஷயங்களை வந்து கம்மி தான் பண்ணியிருக்காங்க, அதிகப்படுத்தவே இல்லை. ஸோ எல்லாருமே பாசிட்டிவாக வந்து எடுத்துட்டு படிங்க. இது வந்து நான் வந்து பாசிட்டிவாக எடுக்கணும்னு சொல்லலை, உண்மையாகவே வந்து இது நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம்தான். தேங்க்யூ.